வணக்க மக்களே, சப்போட்டா பழத்துல இருக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க மக்களே, பதிவுக்குள்ள போயிடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். ஸோ சப்போட்டா பழங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. சப்போட்டா பழுப்பு நிறத்துல பழுப்பு நிற சதைப்பற்றை கொண்டிருக்கும் இனிப்பு நிறைந்த ஒரு பழம்ங்க. ஸோ சப்போட்டாவை ஜூஸ் ஆக்கி குடித்தாலும் அப்படியே சாப்பிட்டாலும் சுவை ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இது சீசனில் கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்றதுனால கிடைக்கும் போது சாப்பிட்டா அவ்வளோ அற்புதங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த குளிர்காலத்துல உங்களுடைய உணவுல நீங்க பழம் சேர்க்க விரும்பினா கண்டிப்பா சப்போட்டாவை சேர்க்கலாம். இது சுவையானது என்பதோடு நிறையவே ஊட்டச்சத்துகள் கொண்டிருக்கு. இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. வைட்டமின் சி கொண்டிருப்பதனால இது பாக்டீரியா தொற்றுகளை தடுக்க செய்யுது. இதன் அற்புதமான மருத்துவ குணங்களை குறித்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா நம்மளுடைய உடல்ல நிறைய மாற்றங்களை செய்ய போதுங்க. தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உடல்ல செரிமான அமைப்பை கட்டுக்குள் வைக்க செய்து குடல் நோய்க்குறி அறிகுறியை கட்டுப்படுத்துது. மலச்சிக்கலை சரி செய்ய இந்த ஒரு பழம் பயன்படுது. நார் சத்து நிறைந்த உணவுகள் செரிமானத்திற்கும் குடல் இயக்கத்திற்கும் உதவும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருப்போம். சப்போட்டாவில் அதிக நார் சத்து இருப்பதனால இது சிறந்த மலமிளக்கியா செயல்படுது. நார் சத்து உள்ளடக்கத்தினால மலச்சிக்கல்ல இருந்து நிவாரணம் அளிக்குது. பெருங்குடல் சவ்வை சீராக்கி தொற்று நோய்களை எதிர்த்து போராட இந்த ஒரு பழம் நமக்கு பயன்படுது. அடுத்த விஷயம், உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சக்தியின் சர்வதேச இதழின் கூற்றுப்படி என்ன சொல்றாங்கன்னா, சப்போட்டாவில் டானின்களின் உள்ளடக்கம் இருக்கு. இது சிறந்த அலர்ஜி எதிர்ப்பு முகவரா இருக்கு. இது உணவு குழாய் அலர்ஜி, குடல் அலர்ஜி, எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி போன்ற நோய்களை தடுப்பதன் மூலம் செரிமான மண்டலத்தின் நிலையை மேம்படுத்த செய்து. மேலும் இது இரைப்பை அலர்ஜி, வீக்கம் மற்றும் வலியை குறைப்பதன் மூலம் இது வீக்கத்தை குறைக்க கண்டிப்பா நம்ம பயன்படுத்தலாம். சப்போட்டாவில் கூடுதல் அளவாக கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு இருக்குங்க. இது எலும்புகளுக்கு வலு கொடுக்க உதவுது. கால்சியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் நிறைஞ்சிருப்பதனால எலும்புகளை அதிகரிக்கவும் வலுப்படுத்தவும் செய்து. ஸோ எலும்பு இணைப்பு திசுக்கள் மற்றும் வளர்ச்சிக்கு தாமிரம் ரொம்ப ரொம்ப அவசியம். தாமிரம் குறைபாடு நமக்கு எலும்பு தேய்மானம், தசை பலவீனம், குறைந்த பலவீனம், இந்த மாதிரியான பிரச்சனைகள், மூட்டுகளில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும். ஸோ மேங்கனீசு, துத்தநாகம், கால்சியம் ஆகியவற்றோடு தாமிரமும் சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலம் பெண்களுடைய எலும்பு மென்மையாதல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நமக்கு குறையுது. சப்போட்டாவில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் சுவாச பாதை, நாசி துவாரம், கபம், சளி இந்த மாதிரியான பிரச்சனைகளை அகற்றுவதன் மூலம் நாள்பட்ட இருமலை போக்க செய்யுது. இது வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ நிறைஞ்சவை. தினசரி சப்போட்டா சாப்பிட்றதன் மூலம் கண் மருத்துவரை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கே ஆகாது. ஏன்னா நம்மளுடைய கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் இந்த சப்போட்டாவில் இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய சப்போட்டாவில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ நம்மளுடைய கண்களை பாதுகாக்குது. வைட்டமின் சி ஆனது உடலை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருக்க செய்யுது. இது உடலில் ஃப்ரீ ரேடியேட்டர்களை அளித்து இதய கோளாறுகளையும் தடுக்க ஆரோக்கியமான விஷயங்களை பயன்படுது. சப்போட்டாவில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் ஆனது இரத்த நாளங்களை சீராக்கி நம்மளுடைய உடலை சீராக இயங்க வைக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தம் மற்றும் அதன் சுழற்சியை கட்டுப்படுத்துது. சப்போட்டா இரும்பு சத்து நிறைந்தது என்பதனால இது இரத்த சோகை அபாயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா பயன்படுது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ சப்போட்டா நார் சத்துகள், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டவை. இது வாய்வழி புற்றுநோய் போன்ற சில வகையான புற்றுநோய்களை தடுக்கவும் உதவுது. உடல்ல திசு அமைப்பிலும் ஆரோக்கியத்திற்கும் இயற்கையான ஒரு ஆற்றலா மாறுது. சப்போட்டா பழத்துல இயற்கையாகவே பிரிக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் உள்ளடக்கம் இருக்கு. இது உடலுக்கு அதிக ஆற்றலை கொடுத்து நாள் முழுக்க சோர்வில்லாமல், குறிப்பா உடனடியாக உங்களுக்கு ஆற்றல் தேவை என்றால் நீங்க 1 டம்ளர் சப்போட்டா சாறு அல்லது கிண்ணம் நிறைய சப்போட்டா துண்டுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒரு வாரத்திற்கு ஒன்ஸ் ஆச்சு நம்ம சப்போட்டா பழங்களை சாப்பிட்றத ட்ரை பண்ணணும்.
சப்போட்டாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைடுகள் வைட்டமின் ஏ மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளால் நிரப்பப்பட்டிருக்கு. இது கர்ப்பிணிகள் காலை சோர்வை போக்க உதவும். குறிப்பா தலை சுற்றல் பிரச்சனையை கொண்டிருப்பதனால அதன் அறிகுறி குறைக்க ரொம்பவே பயன்படுது. பிரசவத்திற்கு பிந்தைய தாய்ப்பாலூட்டும் பெண்களுக்கு சப்போட்டா முழுமையான தன்மையை செய்யக்கூடியது. இது கொலாஜன் உற்பத்தியிலும் பங்கு வகிப்பதனால கர்ப்பிணிகள் வயிறு தழும்புகளை குறைக்கும். ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தழும்புகள் காணப்படும் அங்கங்கே. ஸோ அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பழத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அதை நமக்கு சரி பண்ணக்கூடியது. சப்போட்டாவை அதிகமாக சாப்பிட்டா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடும். இது உங்களுடைய சருமத்திற்கும் சரி கூந்தலுக்கும் சரி நன்மை செய்யக்கூடியது. இது சருமத்தை ஈரப்பதமாகவும். ஸோ இந்த ஒரு சப்போட்டாவை சாப்பிட்றது சிறுநீரகம் தொடர்பான நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்க உதவும். சிறுநீரக கல் பிரச்சனையால அவதிப்படுறவங்க சப்போட்டாவை சாப்பிட்றதன் மூலம் தங்களுடைய அவதியை குறைத்து கொள்ள முடியும். ஸோ சப்போட்டா பழத்தில் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டி வைரஸ் பண்புகள் மிகுந்து காணப்படுகின்றன. ஸோ ஜலதோஷம் பருவகால காய்ச்சல் போன்ற பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கும் ஒருவேளை பாதிப்புக்குண்டானால் நம்மளுடைய உடலை மீட்டெடுப்பதற்கும் சப்போட்டா பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய உடல் நலத்துக்கு இரும்பு சத்து மிகவும் அவசியமானது. இரும்பு சத்து குறைந்தால் என்ன நடக்கும்னா நம்ம எளிதில் எரிச்சல் அடையும் நிலையில் இருப்போம். கவனமின்மையும் அதிகம் இருக்கும். சப்போட்டாவில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதனால அதை சாப்பிட்றது நம்மளுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தும். சப்போட்டாவை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தொண்டையில் அரிப்போ வாயில் புண்ணோ ஏற்படலாம். குறிப்பாக நன்கு பழுக்காத பச்சையான சப்போட்டாவை தவிர்க்க வேண்டும். சப்போட்டாவை காயாக சாப்பிட்டா தொண்டையில் அரிப்பு வாயில் புண் போன்றவற்றோடு செரிமான குறைபாடு வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஸோ நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் சப்போட்டா பழத்தை எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்றத குறித்து நம்ம மருத்துவரிடம் கேட்டு நம்மளுடைய உடலுக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூட சாப்பிடலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ எனவே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ன்றது தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ புற்றுநோய் தடுப்பு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடலுக்கு உடனடி ஒரு ஆற்றலை தரும். கவனிக்க வேண்டியவர்கள் ஒரு சிலருக்கு தோல் அரிப்பு வீக்கம் போன்ற ஒவ்வாமை ஏற்பட்டால் அவர்கள் தவிர்ப்பது நல்லது. பச்சையாக சாப்பிட்டா ஸோ காயாக இருக்கும்போது சாப்பிட்டா தொண்டை அரிப்பு வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏற்படலாம். அவ்வளோதான் மக்கள். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய உடலுக்கு அது செட் ஆகுமா செட் ஆகாதன்றதை நினச்சிக்கிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது போன்ற அற்புதமான நிறைய விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.